கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில் இருந்தால் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறது. ஒரு ஹீரோவோட அண்ணனாக வரல, சண்முகப்பாண்டியோட ரசிகனாக இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னையை புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்றைக்கி வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இதில் டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும்னு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் சார் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து புலன் விசாரணை டைம்லேருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்றைக்கி அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும்போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயமாக தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போது கேப்டன் முன்னாடியில் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் அந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டரை தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும்போது அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால் சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா சரத் சார் பெட்ரான்னு 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசாக இந்த தொப்பாட்டம் பெருசாக அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடித்த அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது.
அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டே அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டாரு. நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்குறதுலேருந்து அவர் வந்து மியூசிக்கால் கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசித்தார். இப்போ மூணாவது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினச்ச ஆசை ஃபஸ்ட்டு 3 படத்தில் ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால் அது உண்மையிலே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்டு. கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யார் எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யார், இந்த படத்துக்கு யார், ஃபைட் மாஸ்டர் யார், எடிட்டர் யார், இந்த மாதிரி ஒன்றொன்றும் நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடும்போது நான் பார்ப்பேன். அதனால் பித்தாமகன் டைம்லேருந்து பாலு சாராக இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம இன்னைக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்கள் சைடில் எல்லாருமே அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்டில் இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்போயே நான் நினச்சேன், ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால் இது வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காகவும் சேரும்போது ஒரு புது விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் நிச்சயமாக சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அதுதான் அந்த உண்மையான பாசம். உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்கள். கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை நம்பி தான். நன்றி. தேங்க்யூ.